வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது நம் திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும்போது பெண் வீட்டார்களோ மாப்பிள்ளை வீட்டார்களோ ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது பெண்ணுக்கோ மாப்பிள்ளைக்கோ வரன் எந்த திசையிலிருந்து வரும், சொந்தத்தில் அமையுமா அல்லது வெளி இடத்திலிருந்து அமையுமா போன்ற கேள்விகளை கேட்பார்கள். அவர்களும் அதற்கு ஏற்றவாறு ஜாதக பொருத்தம் பார்ப்பார்கள். அப்படி நாம் பார்க்கும்போது நமது ஜாதக கட்டத்திலே பெண் பிள்ளைகளாக இருந்தால் செவ்வாய் பகவானின் நிலையை கொண்டு வரும் வரன் எப்படி அமையும் என்று அறிந்து கொள்ளலாம். செவ்வாய் பகவானுடன் சூரிய பகவான் சேர்ந்திருந்தால் தந்தை வழி சொந்தத்தில் வரன் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. செவ்வாயுடன் சந்திரன் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக தாய் வழி சொந்தத்திலிருந்து வரன் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இது நெருங்கிய சொந்தமாகவும் இருக்கலாம் அல்லது சற்று தூர சொந்தமாகவும் அமையலாம். செவ்வாயின் இந்த நிலையை வைத்து நாம் சொந்தத்தில் திருமணம் முடிக்கலாமா அந்நியத்தில் முடிக்கலாமா என்று பெண்ணுக்கு நாம் அறிந்து கொள்ளலாம். இதே ஆண் பிள்ளைகளாக இருந்தால் சுக்கிரனின் நிலையை பொறுத்து நாம் வரும் வரனை எப்படி அமைக்கலாம் என்பதை பார்க்கலாம். சுக்கிர பகவானுடன் சந்திரன் சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு தாய் வழி சொந்தத்தில் வரன் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இதே சுக்கிர பகவானுடன் சூரிய பகவான் சேர்ந்திருந்தால் தந்தையார் வழி சொந்தத்தில் இவர்களுக்கு வரன் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மேலும் பெண் பிள்ளைகள் என்றால் செவ்வாயுடன் 4ஆம் இடத்து அதிபதிகள் சேர்ந்திருந்தால் தாய் வழி சொந்தத்தில் வரன் அமைவதற்கும், செவ்வாய் பகவானுடன் 9ஆம் இடத்து அதிபதி சேர்ந்திருந்தால் தந்தையார் வழி சொந்தத்திலும் வரன் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. செவ்வாயுடன் எந்த கிரகமும் சம்பந்தப்படாமல் இருந்தால் அந்த பெண்ணுக்கு சொந்தத்தில் வரன் முடியாமல் வேறு தூரத்து இடத்தில்தான் வரன் அமையும். இதே ஆண் பிள்ளைகள் என்றால் சுக்கிரனுடன் 4ஆம் இடத்து அதிபதி சேர்ந்திருந்தால் தாய் வழி சொந்தத்திலும், சுக்கிரனுடன் 9ஆம் அதிபதி சேர்ந்திருந்தால் தந்தையார் வழியிலும் வரன் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இதை நம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஓரளவு முடிவு செய்து கொண்டு நாம் சொந்தத்தில் நல்ல வரன் இருந்தால் முடிக்கலாம் அல்லது அந்நிய வரன் என்றாலும் நம் ஜாதகம் பொருத்தம் பார்த்து முடித்து கொள்ளலாம். பெண் பிள்ளைகளுக்கு செவ்வாயோடு எந்த கிரகம் சேர்ந்திருப்பது என்பதை பொருத்தும், ஆண் பிள்ளைகளுக்கு சுக்கிர பகவானுடன் எந்த கிரகம் சேர்ந்திருப்பது போன்ற நிலையை கொண்டும் நாம் சொந்தத்தில் வரன் பார்க்க முடியுமா அந்நியத்தில் பார்க்கலாமா என்று பார்த்து கொள்ளலாம். இது ஒரு எளிய விஷயம்தான். இதை பார்த்து நம்ம அதற்கு ஏற்றவாறு வரன் பார்ப்பதால் அது நாம் சொந்தத்தில் முடிக்க ஆசைப்பட்டாலும் சரி அந்நியத்தில் முடிக்க ஆசைப்பட்டாலும் அதன்படி நாம் முடித்து கொள்ளலாம். இதை பார்த்து நாம் நன்மை அடையலாம். நன்றி, வணக்கம்.